புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு டாபிக் தான் சொரியாசிஸ். சொரியாசிஸ் ஏன் நம்ம நிறைய பேசுகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நவீன மருத்துவத்தில் இர்ரிவர்சபிளா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆயுர்வேதம், இந்த சித்தா, இந்த மாதிரியான மூலிகை மருத்துவத்தில் இதற்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம நிகழ்ச்சிகளை அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சொரியாசிஸ்னால அஃபெக்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க டாக்டர்? இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய எதிர்பார்த்தல் செயல்னால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நிறைய பேர் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை அதனுடைய வியாதியினுடைய தன்மையை பார்த்தும், அதே சமயம் அந்த வியாதி உடம்பு முழுக்க பரவற இந்த நிலைகளை பார்த்தும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோயாளி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்களும் பார்த்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இது கட்டாயம் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு தொற்று மாதிரி பரவாது. இது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்றதும் கிடையாது. ஸோ அதனால் தோல் வியாதியில் முக்கியமாக இந்த சோரியாசிஸ் பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு சொன்னால் இது நமக்கு பரவுமோ அப்படின்றது கட்டாயம் பயப்பட வேண்டாம். அதே சமயம் இன்னும் சொல்ல போனால் ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த மாதிரி இந்த சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மனம் சார்ந்து எந்த விதமான தொந்தரவுகளும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வகையான தோல் நோய் வந்து நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால, மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால உடம்பில் அதிகரிக்கலாம். இது ஒரு காரணமாகவும் அமையும். அதே மாதிரி தூண்டுவதிலாகவுமே இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இப்போ இது சோரியாசிஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எந்த விதமான தோல்வியோதிகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக மருத்துவரை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முறையான சிகிச்சைகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், என்ன வியாதினே தெரியாமல் நாள் கடத்தும் போது தான் இந்த வியாதியினுடைய தன்மை உடல் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இந்த எதிர்பார்த்தல் செயல் அப்படிங்கிறதும் உடம்பில் தேங்க ஆரம்பிக்கும், அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வந்து பரவுமோன்றதும் பயப்பட வேண்டாம். அதே சமயம் வந்து அவங்களுக்கு மனம் சார்ந்து ஒரு பலம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே டாக்டர், சூப்பர். இப்போ இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். இந்த கண்டிஷன் வந்து நம்மளுடைய உடலில் எப்படி ஆரம்பிக்கும் டாக்டர்? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியில் ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பிக்குது டாக்டர் தான் வந்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு தலையில் ஒரு சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அரிப்பு இருந்தது. ஸோ அது தலை ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் மாதிரி இருந்தது. சரி, நானும் டேண்ட்ரஃபுக்கான தைலம் பூசினேன், ஷாம்பு போட்டேன், ரெகுலர் டெய்லி வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு முடி உதிர்ச்சே தவிர அந்த தோல் அந்த பொடுகு மாதிரி கொட்டக்கூடிய இந்த நிலை எனக்கு கம்மியாகலை. ஸோ நானும் எல்லா டாக்டரை பார்த்தேன், எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தேன், எல்லாருமே நான் பார்த்தேன், எல்லா விதமான மருத்துவர்களை நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இது சரியாகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இப்போது ஒரு 2 வாரத்துக்கு நடுவில் எனக்கு கழுத்தில் ஒரு பேட்சும் புருவத்துலேயும் ஒரு சின்ன அதே பொடுகு தொல்லை இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரம்ப காலகட்ட நிலை நமக்கு அது சோரியாசிஸில் தெரியாமல் ஒரு 2 வருஷம் அவங்க விடுறாங்கும் போது நமக்கு தோல் வியாதி அப்படிங்கிறதே அப்போ தான் தெரிய வருது. ஸோ இப்போ பேட்சு கழுத்தில் வரும்போதும், நமக்கு முகத்தில் ஏதோ ஒரு சின்ன பகுதிகளில் வரும்போது, இந்த காதுக்குள்ளே வரும்போது தான் இது வேறு ஏதோ தோல் வியாதி, இது வந்து டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அது தலைப்பகுதியில் பெரும்பாலும் ஆரம்பித்து உடல் முழுவதும் வந்து தோள்பட்டை, கை, காலுன்னு சொல்லிட்டு பேச்சஸ் வந்து டைம் ஆக அது பரவும் போது தான் அவங்க சோரியாசிஸ் அப்படிங்கிறதையே ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு அப்போ தான் அதை சரியான முறையான ஒரு டயக்னோசிஸே பண்ணுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி தலையிலேருந்து பரவக்கூடிய நிலை ஒரு 70-80% 80% பேருக்கு இப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு தான் என்ன ஆகும்னா, கைகளில், கால்களில், இந்த பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்போ சொல்லுவோம் இல்லையா, கை மூட்டுகளுக்கு பின்னாடி வர்றது, சின்ன சின்ன பேச்சஸ் இருக்கிறது, அப்போ அதில் ஒரு லைட்டாக தோல் உரிகிறது, இந்த மாதிரியான நிலைகள் ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர். ஸோ பொதுவாக வந்து எந்த ஒரு நோய்க்குமே வந்து வகைகள் இருக்கும். அப்படி சொரியாசிஸ் வந்து எத்தனை வகையில் வந்து நம்ம உடலில் வந்து இருக்குது டாக்டர்?
இப்போது பார்த்தோம் அப்படின்னா சோரியாசிஸில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகைகள் இருக்குது. இந்த 5-6 வகைகளுமே எல்லாருக்குமே ஒரே நேரம் வருமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. ஸோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு வகை வந்து ஆரம்பிக்கலாம், அது வந்து உடல் முழுவதும் பரவலாம். ஸோ இந்த வகை என்னன்றதை கட்டாயம் நம்ம வந்து டாக்டரை பார்த்து நேரில் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த வகைகள் வந்து இப்போ இயற்கை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அமைஞ்சிருக்குன்றதை சொல்லணும்னா, இந்த வாதப்பித்த கபத்தினுடைய அந்த நிலைகளை பொறுத்து தான் எந்த தோஷங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது அதை சார்ந்து தான் இந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் ஆகி வரும். இப்போ ஒரு சிலருக்கு அந்த பேச்சஸில் அரிப்பு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாதம் அந்த இடத்துல அதிகமாக கூடி இருக்குது அவங்க சோரியாசிஸ் வகையில் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரொம்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பித்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரு சிலருக்கு அந்த பேச்சஸில் தோல் உறிஞ்சு வரா போலேயே கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும், அப்போ அது கபம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எந்த வகை இருக்கோ அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் மருத்துவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கான சிகிச்சை முறைகளும் மாறுபடும். ஸோ சிகிச்சை முறைகள் அதை பற்றி உள் மருந்துகள் எந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் உங்களுக்கு அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது வகைகளில் பொறுத்து கட்டாயம் மாறுபடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் ஷோபனா பேசுகிறேன், ஆம்பூர்லேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதுமா? எனக்கு 23 ஆகுது டாக்டர். ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கையில தான் ஸ்டார்ட் ஆச்சு, லைட்டா ஒரு பிம்பிள் மாதிரி இருந்தது. சரி. ரொம்ப அரிப்பு எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு டாக்டர். அது அரிப்பு எடுக்க கீரை வந்துட்டு ரொம்ப பெருசாயிடுச்சு, பேச்சஸ் எல்லாமே. சரிம்மா. அது பொடுகு மாதிரி உதிர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே பிளட் வரும். நான் கீரை ஃபர்ஸ்ட் கையில ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் கழுத்துல, கால்ல, ஃபேஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டாக்டர். சரி. அது ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சதுக்கு வந்துட்டு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. மோஷன்லாம் ரெகுலரா கரெக்டா போறீங்களா? மோஷன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போற மாதிரி தான் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா, கொஞ்சம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தி இதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம மேற்கொள்ளணும். சரிங்களா? இப்போது சோரியாசிஸ் நோய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நிறைய இடங்கள் அது பரவி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது தோல்வியாதியாக இருந்தாலும் வெளிப்புறத்தில் இருந்தாலும் இதற்கான சிகிச்சை முறைகள் மூலிகை மருந்துகள் நம்ம உள்ளுக்கு எடுக்கணும். உள்ளுக்கு எடுக்கும்போது என்ன ஆகும், சுத்தமாகும். ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகி வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படிங்கிறது கட்டாயம் குறைஞ்சி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வயிறை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை முதல்ல மேற்கொள்கிறதுக்கான முழு முயற்சிகள் எடுங்க. ஸோ உள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றினாதான் நமக்கு மூலிகை மருந்துகள் கொடுத்தாலும் உணவு முறைகளில் நம்ம என்ன மாற்றம் கொடுத்தாலும் நமக்கு ஒரு 80-90% அது நம்ம உடம்பு நல்லா எடுத்துக்கும். சரிங்களா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில குழந்தைகளுக்கு சின்ன வயதுலேருந்தே கூட இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 3 to 6 months வந்து இன்டர்னல் மெடிசன்ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்கிற பாருங்களேன், கழிவுகளை நீக்குவதற்கான சிகிச்சை முறைகள் இதை முறையாக எடுத்துகிட்டு வந்தாலே முழுமையான தீர்வு இந்த சோரியாசிஸ் வியாதிகளுக்கு இருக்குது. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் சேர்த்து பண்ணிட்டு வந்தாலே போதும், இது நிரந்தரமா சரியாகி வந்துடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மாமி. சொல்லுங்கம்மா, உங்க பேர்? நந்தினி. ஓகே, எந்த ஊர்ல இருந்து? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்க வயது? 25. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கப்பா. ஹலோ டாக்டர், வீசிங் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், ஒரு 1 yearல இருந்து இருக்கு. சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம்மா? வீசிங் ப்ராப்ளம். வீசிங் பிரச்சனை இருக்கு. சரி. அது நைட் ஆனா தூக்கம் வராது, தும்மல் வந்துட்டே இருக்கும். சரிங்கம்மா. ரொம்ப மூச்சு வாங்குது. மெடிசன் எடுத்துக்கிட்டா கண்ட்ரோல் ஆகுதுன்னு திரும்ப விட்டுட்டா அது அதே மாதிரி இருக்கு. எந்த ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் அது மாதிரி ரொம்ப வீசிங். சரிங்கம்மா, ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது மருந்துகள் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா இதுக்காக? சரிங்கம்மா, நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது 1 year-ஆக இருக்குது, 2 year-ஆக இருக்குது, தொந்தரவுகள் வந்து நைட் நேரத்தில் அதிகமாகுது, கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குது, அதனால் நமக்கு தூக்கம் கெடுது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம கட்டாயம் ஒரு கரெக்டான முறையான சிகிச்சை முறைகளை எடுத்து இதை முழுமையாக சரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் கடுமையாக ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாட்கள் நீண்ட நாட்கள் விட 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 இன்ஹேலர் உபயோகப்படுத்த
உபயோகப்படுத்துறது, நெபுலைசர் உபயோகப்படுத்தக்கூடிய நிலைகள் வரும். ஸோ இப்போ இதற்கான முறையான சிகிச்சைகள் வந்து மூலிகை மருத்துவத்தில் நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. இந்த வீசிங் மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு அந்த நுரையீரல், சுவாச குழாய், இந்த சைனஸ் குழிகளில் இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட்டாக ஒரு அந்த நீர் கோர்த்து ஒரு வெயிட்டாக இருக்கும். நம்ம தலையே பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். நெஞ்சு பகுதியில் ஏதோ ஒரு கல் வச்சாப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நம்ம நிறைய நோயாளிகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வரவங்க சொல்கிறது தான். இந்த ஆஸ்மா வர மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி, இந்த வீசிங் தொந்தரவு குழந்தைகளுக்கு ஒரு டீனேஜில் கூட பார்த்திங்கன்னா இந்த வீசிங் தொந்தரவுகள் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட அவங்க பெரியவங்க ஆனால் கூட அந்த வியாதியினுடைய வீரியம் தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ முறையான சிகிச்சைகள் மூலிகை மருந்துகளில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகளை நோட் பண்ணிக்கோங்க. கருந்துளசி இருக்குது பாருங்கள், கருந்துளசியினுடைய பொடி கிடைக்கும், அந்த பொடியை வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய இந்த பொடியை என்ன பண்ணுவோம்னு சொல்லிங்கன்னா, அந்த சளி ஏதாவது இருந்தால் கூட அதை அப்படியே மோஷன்லேயே கரைச்சி வெளியே தள்ளிடும். ஸோ இந்த இரண்டையுமே வாங்கிக்கோங்க. அது கூட அரிசி திப்பிலினுடைய பொடி, அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் தூதுவளையினுடைய பொடி. இந்த 4 முக்கிய மூலிகையிலையுமே நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னா 2 விதமாக சாப்பிட்லாம். ஒன்று, நீங்கள் நல்ல மலை தேன் கிடச்சதுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் கை அளவில் ஒரு 3 பிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா குழச்சி நடு நாக்கில் ஃபுல்லாக அப்படியே தடவிடணும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் உமிழ் நீரோடு குடிச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வந்தால் இந்த த்ரோட்டில் இருக்கிறது, நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சளி எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எழுந்திரிச்ச உடனே இந்த பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணியில் நல்லா கலந்துட்டு உள்ளுக்கு குடிங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, எதெல்லாம் தூண்டி வைக்குதோ அந்த உணவு முறைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கங்கம்மா. ஸோ இதை பண்ணிட்டு வாங்க. லட்சக்கணக்கான மூலிகை மருந்துகள் வச்சே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை முறைகளும் மூலிகை மருந்துகளும் உள் மருத்துவமும் கொடுக்குறோம். இது முழுமையாக ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம மருந்துகளை எடுக்க ஆரம்பித்து ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிறவங்களாம் உடனே ஸ்டாப் பண்ண வச்சுருவோம். ஸோ ஸ்டாப் பண்ண வச்சுட்டு மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்து, மூலிகை சிகிச்சைகள் மட்டும் எடுத்து முழுமையாக க்யூர் பண்ணிட்டு வரோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இப்போ இந்த சொரியாசிஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே எந்த ஒரு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா என்ன காரணத்தினால வரும் டாக்டர்? இப்போது ஃபஸ்ட்டு வர்றது தோல் வியாதிகள் அப்படின்னும் போது பித்தம் தான் இந்த இடத்துல உடலில் அதிகரிக்குது. ஸோ பித்தத்தினுடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 வகையான பித்தமாக இருக்குது உடலில். ஸோ இந்த 5 வகையான பித்தமும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம செய்யக்கூடிய வாழ்வியல் முறையினால், இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்னால அது தூண்டுவிக்கப்படும், அதிகரிக்கும். ஸோ இது அதிகரித்து காணப்படும் போது தான் இந்த பித்தங்கள் வந்து இந்த பிளட்டில் நல்லா உட்கார்ந்து இந்த ஹீட்டை இறக்கி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும். இந்த எதிர்ப்பாற்றல் செயலை அதிகப்படுத்த வைக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கழிவுகள் தேங்கி இந்த எதிர்ப்பாற்றல் செயல் வந்து அதிகமாகும் போது தான் சோரியாசிஸ் பிரச்சனையானது ஏற்படுது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? எந்த ஊர்ல இருந்து? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக. உங்க வயது? எனக்கு 26 வயது ஆகுது. ஓகே, இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு. சரிம்மா. ஒரு தூசி பட்டால் ரொம்ப தும்மலா வந்துட்டே இருக்கு மேம். மூக்குலயும் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. எப்பயுமே தலை கனமாவே இருக்குது. புரியுது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்ட்டு டாக்டர்கிட்ட போனோம். அங்க மூக்குல சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அது வந்து ஆபரேஷன் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க இது லைவ் பார்த்தோம் இப்ப டிவில, ஆர்ஜிஆர்ல. ஆபரேஷன் இல்லாமயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் மேம் கால் பண்ணி பேசுறேன். சரிங்கம்மா, கட்டாயம் சரி பண்ணிட முடியும். நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஆப்ரேஷன் இதற்கு தேவையில்லைங்கம்மா. நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது சைனஸ் குழியில் ஏற்பட்ட இந்த நீர்த்தேக்கம் நம்ம நாள்பட்டு வைக்கும்போது இந்த அளவுக்கு சதை வளர்ச்சி அளவுக்கு நமக்கு அதை எடுத்து போய் விட்டுடும். ஸோ இப்போ இது சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வியாதியெல்லாம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாகவே குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான். ஆனால் இந்த சதை வளர்ச்சி இருக்குது பாருங்களேன், இந்த நாள்பட்டு விட்டுறதுனால அந்த சதை வளர்ச்சி சின்னதாக திராட்சை கொத்து மாதிரி இந்த மூக்கினுடைய உள் பகுதிகளில் இருக்கும். ஸோ இந்த சதை வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கரையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். ஆனால் இதற்கான மூலிகை மருந்துகளை ரெகுலராக எடுக்கணும். மூலிகை சிகிச்சைகளை எடுக்கும்போது தான் இது நிரந்தரமாக ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். ஸோ மருந்துகளை எடுக்க ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே இந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனை எல்லாம் ஃபுல்லாக அறிகுறிகள் எல்லாம் காண போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த சதை வளர்ச்சியும் கரைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம மருத்துவர்கள் நேரில் கன்சல்டேஷன் நீங்கள் வரும்போது நம்ம அதில் டார்ச் லைட் அடித்து ஃபுல்லாக உள்ளே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அதோடைய அளவுகளையும் பார்த்துருவோம். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அதோடைய அளவு என்னன்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரிவ்யூ வரும்போது அதோடைய
அளவு குறையதை கட்டாயம் உங்களுக்கு நம்மளும் காமிப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 6 monthsல எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சைனோசைட்டிஸ் பிரச்சனை முழுமையாக சரியாயிடும். இந்த சதை வளர்ச்சியும் நல்லா கரைஞ்சு நார்மலாகி வந்துடும். ஸோ இந்த முறையான சிகிச்சைகளை எடுப்பது மூலியமாக நமக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த சதை வளர்ச்சிக்கான நிரந்தர தீர்வு இருக்குது. இப்போ அதிகமாக தும்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஓமத்தையும் அதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க ஒரு சின்ன துணியில். அதை என்ன பண்ணணும்னா நல்லா நுகரணும், நல்ல அது வாசமாக இருக்கும். ஸோ அதை நல்லா நுகரணும். ரெகுலராகவே அந்த தும்பல் வரும்போது ஒரு 2 தும்பல் 3 தும்பல் ஆரம்பிக்குதுன்னும் போதே ஒரு டம்ளர் நல்ல ஜீரக தண்ணி சூடாக குடிச்சிட்டு இந்த ஸ்மெல் நல்லா நுகருங்களேன். இந்த பச்சை கற்பூரத்தையும் ஓமத்தையும் ஒன்றா இடித்து வச்சுட்டு அதை தான் நான் செய்ய சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான விஷயம். இதை கொஞ்சம் பண்ணாலே அந்த தூண்டு விதல் எல்லாமே டக்குன்னு குறைஞ்சி வந்துடும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் எடுப்பது மூலிமா உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் பிரியா. எந்த ஊர்ல இருந்துமா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பாட்டிக்காக. என்ன வயதாகுதுமா பாட்டிக்கு? 76 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம், எங்க பாட்டிக்கு வந்து மூட்டு வலி நிறைய இருக்குங்க. சரிம்மா. அவங்களால நடக்க முடியல, உட்காந்தா எழுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாம மூச்சு நிறைய வாங்குறாங்க. சரி. ஸ்டெப்ஸ் ஏற முடியாம கஷ்டப்படுறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே நிக்கிறதுக்கே ரொம்ப கால் நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு போய் நாங்க செக் பண்ணதுக்கு ஜவ்வு ப்ராப்ளமா இருக்கு, கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். ஹாஸ்பிட்டல் நாங்க பார்த்தோம், லைவ்ல நாங்க பார்த்தோம் ஆடு. சீக்கிரம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி பண்ணிடலாங்களா மேம்? கட்டாயம் சரி பண்ண முடியும். நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போது வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜவ்வு விலகல், ஜவ்வில் லைட்டாக ஒரு விரிசல், அங்கே ஏற்படக்கூடிய தேய்மானம், இப்போ இதெல்லாம் அவங்கள அந்த ஆளுடைய வேலைகளை அவங்க வேலையை அவங்க செய்யக்கூடிய இந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிரும். ஸோ இப்போ அவங்க மனம் சார்ந்துமே ரொம்பவே சோகமாயிடுவாங்க. இது நம்மளுடைய வேலை நம்மளால் செஞ்சுக்க முடியலையே சொல்லிட்டு இந்த வலினால். ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான இந்த வர்ம சிகிச்சைகள், பிச்சு சிகிச்சைகள், மூலிகை எண்ணெய்களை 10 மாதிரி கொடுக்கறது, அது நல்லா மூலிகை எண்ணெய்களையே வீக்கம் குறையறதுக்கு, வலி குறையறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜயா மருத்துவமனையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தைலங்கள் எல்லாத்தையும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த தைலங்களை உபயோகப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் கட்டாயம் அவங்களுக்கு அந்த தீர்வுகள் கட்டாயம் கொடுக்கும். அவங்க எதிர்பார்க்கறது ஒரே விஷயம்தான், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கணும், வலி இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வீக்கமும் வலியும் அந்த தேய்மானத்தையும் மாற்றி அமைப்பதற்கு பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுத்துக்கலாம். இப்போ 76 வயசு சொல்கிறீங்க, தாராளமாக இந்த வயதில் இருக்கக்கூடிய தேய்மானம் தான். ஸோ இந்த வயதினர் தாராளமாக இந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கும்போது ரொம்ப மைல்டாக ரொம்ப எளிமையான சிகிச்சை முறைகள் தான். இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம உள் தங்கி இருந்து எடுத்துக்க மூலியமாக அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட்டுகள் சார்ந்த பிரச்சனைகளும் கட்டாயம் குறைஞ்சு வரும். ஸோ வாதம் அதிகமாக இந்த இடத்துல காணப்படும். ஸோ இந்த வாதத்தை சரியாக முறையாக கையாண்டாதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை நிரந்தரமாக சரியாகி வரும். சில முக்கியமான உள் மருந்துகள் பலம் கொடுக்கணும், அந்த மூட்டுகளுக்கு அந்த வாதத்தை நிரந்தரமாக குறைச்சி அமைக்கணும். ஸோ இதற்கான மருந்துகள் மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தால் போதும். ஸோ உள் தங்கி இருந்தே இந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுப்பதற்கான வசதி நம்மளுடைய சென்னை பிரான்ச்சில் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு கீழே தெரியக்கூடிய எண்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு நேரில் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து கொஞ்சம் ஒரு 3 மாதங்கள் மருந்துகள் சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த வலி எல்லாம் குறைஞ்சு வீக்கெல்லாம் நல்லா வத்தி வந்துடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அம்மா இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோன்ல பேசுங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? திவ்யா பேசுறேங்க, தர்மபுரியில இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு அதுல மேடம். உங்க வயதுமா? 28 ஆகுதுங்க. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் டாக்டர். எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. ரெகுலரா பீரியட்ஸ் வராது, 2 months 3 months கழிச்சு தான் வருங்க. சரிம்மா. செக் பண்ணதுல பிசிஓடி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அதோடைய அளவு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வால்யூம்ல 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா. சரிங்கம்மா, ஓகே. இப்போ மற்றபடி மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை இருக்குது, மற்றபடி வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? வயிறு வலி ரொம்ப அதிகங்க. அது 2 months கழிச்சு வர்றதுனால ப்ளீடிங் அதிகமா போகும். சரி. கட்டியா போகுதுங்க. நான் வர்க்குக்கு போறேன்,
அந்த 2 days 3 days எழவே முடியாது என்னால. நான் லீவே போட்டுருங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. புரியுதுங்கம்மா. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ரிசல்ட் இல்லைங்க. தொடர்ந்து அப்படியே இருக்கு. எனக்கு ரெகுலரா வரவே இல்லை பீரியட்ஸ். சரிங்கம்மா. வெயிட் ஏதாவது கூடிடுச்சா? வெயிட் கூடி இருக்கு மேடம். 76 இருக்கு இப்போ வெயிட். ஃபர்ஸ்ட் வந்து 54 தான் இருந்துச்சு. சரிங்கம்மா. இப்போ வெயிட் கூடிடுச்சுங்க. சரிங்கம்மா. இப்போ நான் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேளுங்கப்பா. இப்போது பிசிஓடி அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வெறும் நீர்க்கட்டி தொந்தரவு, கர்ப்பப்பையில் அந்த கருமூட்டையில் ஒரு நீர்க்கட்டி வளர்ச்சி இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இது கர்ப்பப்பை சார்ந்து உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இது மனம் சார்ந்த பிரச்சனையும் தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய இந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுரபிகள் வந்து உடலில் அதிகமாகும். ஸோ இந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய ஏற்றம் வந்து கடுமையாக நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை, அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலுடைய செயல்பாடுகளை, அதே மாதிரி கழிவை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை, இது எல்லாத்தையுமே பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த கழிவு நீக்கம் பண்ணுவது ரொம்பவே அவசியம் இந்த நீர்க்கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம உணவு முறையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் என்னெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிலர் நல்ல வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் நல்லா எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த உணவுகள் அந்த பழக்க வழக்கங்கள் கட்டாயம் மாற்றிக்கணும். ஏதாவது இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாபிதம். நம்ம உடல் அது எங்கே வேணாலும் ஏற்படலாம். தோலில் ஏற்படலாம், கர்ப்பப்பையில் ஏற்படலாம், அந்த கருமூட்டையில் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி தாபிதம் வந்து உடலில் அதிகரித்து காணப்படும் போது நமக்கு உடலில் நிறைய விதமான உபாதைகள் ஏற்படும். ஸோ இப்போ இதற்கான சிகிச்சை முறைகளை முறையாக எடுத்தாலே இந்த நீர்க்கட்டியெல்லாம் ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அளவு சொல்கிறீங்க பாருங்கள், இதை விட அதிகமாக 6, 7 இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய மில்லிமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டிகளே மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு எடுக்கும்போது முழுமையாக கரைஞ்சி வெளியே வந்துடும். இந்த மாதவிடாய் காலகட்டத்திலே இது வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு வலி அப்படிங்கிறதுமே படிப்படியாக குறைஞ்சிரும். ஃபுல்லாகவே ஃபஸ்ட் மந்த்லேயே சில பேருக்கு அந்த வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி லட்சக்கணக்கான பெண்கள் மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை உள்ளுக்கும் எடுத்துகிட்டு சில முக்கியமான வெளிப்புற சிகிச்சைகளும் இந்த வெயிட்லாம் போடுது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி உங்கள் மெட்டபாலிசம் சொல்லுவோம், நம்முடைய ஜெரிமான மண்டலத்தில் எந்த விதமான ஒரு மந்தத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். லட்சக்கணக்கான பெண்கள் சரியாகி இப்போ வரைக்கும் இப்போ மருந்துகள் சாப்பிட்ருப்பாங்க, அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சரியாயிடுச்சு, நம்ம நிறுத்திடுவோம். ஸோ நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 10 years 15 years ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம மருந்துகள் எடுத்து சரியான பெண்களுக்கு இந்த பிரச்சனை மறுபடியும் வாழ்நாள் முழுக்க வராமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறை உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இதுலேயே ஈஸியாக சரியாகி வந்துடும். இதற்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறிகுறிகளுக்கான மருந்துகள் பெரிதளவில் ஹெல்ப்பே பண்ணாது. எல்லா பிரச்சனையும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லா அறிகுறியும் இருக்க தான் செய்யும். ஆனால் நீர்க்கட்டிகள் கரைஞ்சாதான் இதற்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் கிரிஜா. எந்த ஊர்லேருந்துமா கூப்பிடுறீங்க? ராயப்பேட்டை மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? வயசு 45 மேம். சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு? விழுந்துட்டேன் மேம் நான் கீழே. சரி, எங்க விழுந்தீங்க? கீழே வந்து வீட்டுல படிக்கட்டுல இறங்குறப்ப விழுந்துட்டேன் மேம். நானு 12 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. அது அப்பெல்லாம் வீக்கம் தெரியல மேம். இப்போ வந்து ஒரு 4-5 மாசமா வீக்கமா இருக்குது பின்னாடி சைட்ல. அது என்னன்னா வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது மேம் எனக்கு. சரிம்மா. வேலை செய்ய முடியல, கொஞ்ச நேரம் புரிஞ்சா இடுப்பு ரொம்ப வலிக்குது மேம். சரி சரி, புரியுறது. வலி ரொம்ப ஒரு கால் மேம், லெஃப்ட் கால்ல முட்டிக்கு கீழே வலிக்குது மேம். சரி சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே ஒரு 5-6 மாசமா தான் இருக்கா? ஆமா மேம், இந்த முட்டி வலிக்குது ஒரு 5-6 மாசமா தான் இருக்கு. இடுப்பு வலி வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு, அப்பெல்லாம் தெரியல மேம் எனக்கு. சரிங்கம்மா, இப்போ ஒரு புரியுது. 4-5 மாசமா தான் ரொம்ப வலிக்குது. சரி, ஓகே, நான் சொல்றேன். பாத்திரமும் நின்று தேய்க்க முடியல, சிங்க்ல துணி அவசியம் வலிக்குது மேம். சரிம்மா, புரியுறது. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன்.
ஸோ அதை கரெக்டாக செய்யுங்க சரியா. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்கப்பா. இப்போது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், முன்னாடி எப்பயோ நான் விழுந்துட்டேன், அதோடைய வலி ஆரம்பித்து இவ்வளோ வருஷம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ இதற்கான முறையான சிகிச்சைகள் எடுக்காமல் விட்டது இன்னும் வலிகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த சதையை அங்கே நிரம்ப ரொம்ப போட்டு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி உடனடியாக உள்ளுக்கு சாப்பிடுங்க சரியா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுகூவளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி, அதை விட ரொம்ப முக்கியமானது முஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 மூலிகையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிராம் அந்த அளவுக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. இதற்கு கூட முக்கியமாக பார்த்தீங்கன்னா சதை குப்பை, அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் கோரைக்கிழங்கு. ஸோ இந்த 5 முக்கிய மூலிகைகளையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-25 கிராம் சமமாகவே எல்லாமே வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் 2 வேளை நீங்கள் கஷாயம் காய்ச்சி சாப்பிடணும். முதுகு தண்டுவலம் சார்ந்து இந்த இடுப்பு பகுதி சார்ந்து இடுப்புலேருந்து கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் இந்த ரத்த ஓட்டத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகைகளும் ரொம்பவே நல்ல அருமையான மருத்துவ குணம் இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் வலியும் நல்லா குறைச்சி கொண்டு வரும். ஒரு 200 ஒரு 300 ml தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க மிதமான சூட்டில். அதை 2 பாகமாக பிரிச்சுட்டு காலையிலையும் அதே மாதிரி நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிடுங்கம்மா. இதுலேயே நல்ல வலி குறைஞ்சி வரும். இந்த மாதிரி முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதாவது வர்ம சிகிச்சைகள் கொடுப்போம். இந்த முதுகு தண்டுவலம் விலகி இருக்குது பாருங்களேன், அங்கே ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரியான நிலைகளுக்கு கைகள் வச்சு நம்ம கை தேர்ந்து தெரப்பிஸ்ட் வச்சு நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது தான் இது முழுமையாக சரியாகி வரும். பயந்துக்கெல்லாம் வேண்டாம், இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் கட்டாயம் பண்ணிடாதீங்க. கட்டாயம் நம்ம மூலிகை மருந்துகள்லையும் இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளையும் இதற்கான தீர்வுகள் இருக்குது. ஸோ 10 நாள் சாப்பிட்டுட்டு வலி குறையலைன்னா கட்டாயம் நம்மளை ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து பார்த்துட்டு சிகிச்சை முறைகள் எடுங்க. இதுலேயே ஒரு மருந்துகளையும் இந்த சிகிச்சை முறைகளையும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நாள்லேயே வலி நல்லா குறைஞ்சிரும். உங்களை விட அதிகமாக வலியோட ரொம்ப வருஷம் இருக்கவங்க நோயாளிகள்லாம் நல்லா சரியாகி வந்திருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், நான் ஓசூர்லேருந்து ரீனா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது? வயசு வந்து எனக்கு 26 ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. என்னோட பேர் ரீனா மேம், வயசு 26 ஆகுது. மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு மேம். சரிம்மா. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகவே இருந்தது. அப்படியே வந்தாலும் 10 days அந்த மாதிரி இருந்தது, 10 days 15 days அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், ஃபைப்ராய்டு இருக்கு, 20 mm இருக்கு, 23 mm இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க மேம். சரிங்கம்மா, சரி. வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. எனக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்டா, இந்த பேக் பெயின்லாம் ரொம்ப இருக்குது மேம். சரிங்கம்மா. அங்க இப்போ அலோபதியில தான் பார்த்தோம், அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். சரி சரி, நான் ஆர்ஜிஆர் விளம்பரம் பார்த்தோம், சரி இங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மேம் கால் பண்ணேன். சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த அளவு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்களேன், இப்போ 23 mm சொல்கிறீங்க. ஸோ இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குது பாருங்கள், அந்த அளவு தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த அளவு என்ன பண்ணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கர்ப்பப்பையினுடைய உள் சுவர் வளர வளர இதுவும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நமக்கு மாதவிடாய் சுழற்சி நடக்கும்போது அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற உள் சுவரும் வளருது. ஸோ அப்போது இந்த வைப்ராய்ட் கட்டியும் வளரும் போது தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு அடிவயிறில் ஒரு கணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி இருக்கும்போது அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும். அதிகமான ரத்தப்போக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு வயிறு வலி கொடுக்கும். அதே மாதிரி அந்த கிளாட்ஸாக போயிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே பயந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி நீண்ட நாட்கள் ரத்தப்போக்கு இருக்குது. ஒரு 5லேருந்து 7 நாளுக்குள்ளே முடியாமல் ஒரு 10 நாள், 2 வாரம், ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டிங் மாதிரி பிளட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அளவு பார்த்திங்கன்னா நிறைய அறிகுறிகள் கொடுக்கும். வலி கொடுக்கறது, இடுப்பு வலியெல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு வளர்ச்சி அடையாமல் வைக்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ மூலிகை மருந்துகளில் இது வந்து ஃபர்தராக வளருது அப்படிக்கான காரணம் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோடைய ஹார்மோன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திசுநார் கட்டிகள் கரையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். ஸோ இதை கரைப்பதற்கான மூலிகை மருந்துகள் நம்ம சிறப்பான மருந்துகள் சில எண்ணெய் ஃபார்மில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். ஸோ இதை உள்ளுக்கு சாப்பிடும்போது நமக்கு மாதவிடாய் காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி
கரைஞ்சி வந்துடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்து சொல்லியிருக்கீங்க, இப்போ ரிப்போர்ட் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நேரில் வரும்போது கொண்டுட்டு வாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு 3 to 4 months மெடிசன் உள் மருந்துகள் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி சில வயிறு சுத்தம் பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 மாதம் கழித்து இதே ஸ்கேன் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திசுநார் கட்டி கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு ரிப்போர்ட்டில் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஃபுல்லாக கரைஞ்சிட்டு அங்கே நோ மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், நோ ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதோடைய அளவு குறைஞ்சி இருக்கிறதையுமே கட்டாயம் நமக்கு அதில் யூஎஸ்டி ஸ்கேனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ 1க்கு 2 வாட்டி கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸ்கேன். ஸோ மூலிகை மருந்துகளே இதற்கான தீர்வுகள் இருக்குது. இந்த அறிகுறிகளோடு சேர்த்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டையும் கரைஞ்சாதான் இதற்கான நிரந்தர தீர்வு. வெறும் அந்த மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வருது, அங்கே வந்து வலி குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த அறிகுறிகள் மாற்றல் இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. ஃபைப்ராய்ட் கட்டி நல்லா கரையணும், கரைஞ்சி வந்தால் தான் அந்த அளவெல்லாம் குறைஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்தாலும் வலி இல்லாமல் நார்மல் சைக்கிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சேலத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் மாலதி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அத்தைக்காண்டி பேசுகிறேன். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 57 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கப்பா, என்ன தொந்தரவு இருக்கு? ஹலோ டாக்டர், எங்க அத்தைக்கு வயசு 57 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு 1 வருஷமாவே முடக்குவாதம் இருக்கு. சரிங்க. அவங்களுக்கு ஜாயிண்ட் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. கையிலயா இருக்கட்டும், காலில், அதுக்கப்புறம் முட்டியில எல்லாம் ரொம்ப ஜாயிண்ட் ரொம்ப வலிக்குது. ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. கையிலயுமே அவங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் வளையுது லைட்டா. சரிங்கம்மா, இப்போ எவ்வளவு வருஷமா ஆயிடுச்சானா இது? இது அவங்களுக்கு 1 வருஷமா தான் இருக்குது. சரிங்கம்மா, கொஞ்சம் கடினமாகவே அது பாதிச்சுக்கிட்டு இருக்கு மூட்டுகளை. முறையான சிகிச்சைகள் உடனடியாகவே ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ இந்த மாதிரி அந்த கைகள் கால்கள் மூட்டுகளில் சின்ன சின்ன மூட்டுகளில் வளைவு ஏற்படுது, அந்த மணிக்கட்டு மூட்டில் வலி ரொம்ப இருக்குது, எல்லா மூட்டுகள்லையும் வலி இருக்குன்னா ரொம்ப கடுமையாக அந்த ஆர்ஐ ஃபேக்டர் சொல்கிறது இருக்குது பாருங்களேன், இந்த முடக்குவாதத்துக்கான இந்த ரத்த பரிசோதனை அது கட்டாயம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஒரு 6 மாதம்குள்ளே எடுத்த ரிப்போர்ட் கட்டாயம் வேணுங்கப்பா. ஸோ இதை வந்து கையில் வரும்போது எடுத்துகிட்டே வந்துருங்க. ஸோ இதனுடைய அளவுகள் அப்படிங்கிற ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு அது அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து பாதிப்புகள் உள்ள அந்த எலும்புகளில் எவ்வளோ தேய்மானம், எந்த அளவுக்கு அது அரிச்சிருக்குன்றது தெரியும். முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது மூட்டு வலி தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காலம் தாழ்த்திட்டே இருப்பாங்க. வெறும் ஏதாவது ஒரு பாம் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது அந்த நேரத்துக்கு வலி கேட்குறாப்புல இருக்கும், ஆனால் திரும்ப அதே பிரச்சனை வரும். ஸோ இதற்கான நிரந்தர தீர்வு நம்ம செரிமான மண்டலத்தையும் ரத்தத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மூட்டுகளுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்தால் தான் இது ஃபுல்லாகவே அது உள்ள அந்த விஷ நீர் உற்பத்தி இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் எரிஞ்சு அந்த மோஷனில் யூரின்ல வேர்வையாக ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதற்கான முறையான சிகிச்சை. சரிங்களா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நம்ம வெளிப்புற சிகிச்சைகளும் சில முக்கியமான பிரத்யேக சிகிச்சை முறைகளும் வெளிப்புறமாகவும் உள் மருந்துகளும் கொடுத்து நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வலிக்கான மாத்திரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது என்ன மருந்துனே தெரியாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மருந்துகளும் உடலில் நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் உறுப்புகள் எல்லாம். ஸோ இந்த முடக்குவாத நோயாளிகள் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு அந்த வியாதியினுடைய மூலத்திலிருந்தே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தால் தான் இதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வயிறை சுத்தம் பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஒரு 6 months எடுத்துகிட்டு வந்தாலே இந்த ஆர்ஐ ஃபேக்டர் வந்து நமக்கு ஒரு 500 600 இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸே நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 5க்கும் கீழே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அளவுகளை நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு அகைன் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த அறிகுறிகள்லாம் குறைஞ்சிரும். இதற்கான நிரந்தர தீர்வும் நமக்கு கிடைக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காவியா. எந்த ஊர்லேருந்துமா? நான் விருதுநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? என் வயது 25. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். மேம், எனக்கு வாய்வு தொந்தரவு, செரிமான பிரச்சனை இருக்கு மேம். சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இப்ப 6 மாசமா இருக்கு மேம். சரிம்மா, என்ன மாதிரி தொந்தரவு கொடுக்குது? செரிமானம் ஆக மாட்டுதா இல்ல வயிறு பெருமல் இருக்கா? சாப்பிட்டது செரிமானம் ஆக மாட்டேங்குது. காலையில சாப்பிட்டது மதியானம் வரைக்கும் அந்த ஏப்பம் வருது, செரிமானம் ஆகாம அந்த சாப்பிட்டது அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கு மேம். சரி, புளிச்ச ஏப்பமா வருதா? இல்ல மேம், இல்ல புளிச்ச ஏப்பம்லாம் வரல. என்ன மாதிரி ஸ்மெல் உங்களுக்கு வாயில இது தெரியுதா உங்களுக்கு? அந்த சாப்பிட்ட அந்த பொருளோட ஸ்மெல் வந்து தெரியுது மேம். ஏப்பம். சரி, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்காமா உங்களுக்கு?
உடம்பு ஹீட்டு தான் மேம். ஆள் வேற ரொம்ப உடம்பு வெயிட் கம்மி ஆயிடுச்சு மேம். சரி, இப்போ என்ன வெயிட் இருந்தீங்க, என்ன குறைஞ்சிருக்கீங்க? 42 இருந்தேன் மேம். இப்ப 39 ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா, இப்போ என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கப்பா. இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி வயிறில் ஹீட்டு தங்குச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அல்சர் மாதிரியான புண்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த நீண்ட நாட்களாக இந்த புளிச்சு போய் இந்த உணவு எல்லாமே நமக்கு இரைப்பையில் நீண்ட நேரம் தங்குது. இந்த அதாவது பார்த்திங்க அப்படின்னா பித்தப்பையில் பித்த நீர் உற்பத்தி ஆகணும். ஸோ அது சரியாக உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு அந்த வயிறு பகுதியில் செரிமான மண்டலத்தை ரொம்ப கம்மி பண்ணும். அதே மாதிரி கல்லீரலுடைய செயல்பாடுகளும் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி செரிமான கோளாறு இருக்கவங்களுக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல மிளகு நல்ல உங்கள் உணவில் சேர்க்கணும், ஜீரகம் நல்லா சேர்த்து சாப்பிடணும், பூண்டு நல்லா சேர்த்துக்கணும். ஓமம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் வெறும் வாயிலேயே போட்டு அப்படி மென்று அப்படி கடிச்சு மென்று சாப்பிடலாம், ஒரு அரை ஸ்பூன் டெய்லியுமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணணும்னா அது காரத்தன்மை இருக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த வயிறில் சுரக்க வேண்டிய அந்த செக்ரீஷன்ஸ் அந்த அமிலத்தன்மையை கொஞ்சம் நல்லா மேலோங்க வைக்கும். ஸோ அப்படி வந்தால் தான் உங்களால் அந்த உணவு முறைகளை செரிமானமே பண்ண முடியும். நீங்கள் நிறைய இப்போதைக்கு பருப்பு சார்ந்த வகைகளை வேக வச்சு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சிறுபருப்பு நிறைய உபயோகப்படுத்தலாம், தூரம் பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே உபயோகப்படுத்துங்க. காய்கறிகளை வதக்கி சாப்பிடாம எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆவி கட்டி லைட்டாக தாளிப்பு மட்டும் விட்டு சாப்பிடுங்க. எண்ணெயை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினாலும் நமக்கு செரிமான மண்டலம் ரொம்பவே கஷ்டப்படும், ரொம்ப சிரமப்படும். சரிங்களா? ஸோ வயிறு வலிலாம் இப்போதைக்கு இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். சுக்கு, மிளகு, திப்பிலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், ஓமம், இந்த 5மே பொடியாக கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி ஜாரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல நீர்த்த மோரில் ஒரு அரை ஸ்பூன் கலந்து அப்படியே ஃபுல்லாக நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இந்துப்பூ 2 சிட்டிக்கை, பால் பெருங்காயத்தினுடைய பொடி ஒரு 2 சிட்டிக்கை நல்லா போட்டு நல்லா குடிங்க. இது ஒரு 11-12 மணி வாக்கில் சாப்பிடுங்க. காலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1-2 தடவை சாப்பிடலாம். ஆனால் எப்பயுமே நம்ம இட்லி, தோசை, அந்த அரிசி உளுந்து மட்டும் வச்சு உணவு சாப்பிட்றோன்னு சொன்னால் நமக்கு வயிறு ரொம்ப புளிச்சு போயிடும். புளிப்புத்தன்மை உடல் அதிகமானாலும் இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வுக்கு வராது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி அல்சர், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு லிக்விட் மருந்து கொடுப்போம். அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வெந்நீரில் கலந்து சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த செரிமான மண்டலம், கல்லீரல் சுத்தமாகிடும். ரொம்ப நார்மலாக டைஜஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட முடியும். ஸோ இதற்கான மருத்துவம் அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு மூலிகை மருந்துகள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயம் ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கம்மா. என்ன முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் மேலும் இருந்ததுன்னா கட்டாயம் நம்ம மருத்துவமனைக்கு நேரில் பாருங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ சொரியாசிஸ்க்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கீங்க? சொரியாசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து அதோடைய சிகிச்சை முறைகளும் மாறுபடும். ஸோ முக்கியமாக அப்படின்றது சொரியாசிஸ்க்கு செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை அப்படின்னா வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள். கோலோன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை முறை ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்லா ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் உள் மருந்துகளாகவும், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் கட்டாயம் எடுக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், ஃபுல்லாக பிளட்டு நல்லா சுத்தமாகி வயிறு நல்லா சுத்தமாகி மந்தத்தன்மை எல்லாமே வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய சொரியாசிஸ் தொந்தரவுகள் இருக்கவங்களுமே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை மூலிகை மருந்துகள் எடுத்து ஒரு கை ஃபுல்லாக அவங்களுக்கு செதிலாக கொட்டக்கூடிய நிலை இருக்கும். அவங்க நடந்து வந்தாலே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த தோல் எல்லாம் உறிஞ்சு வரும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நமைச்சல் இருக்கும், ரொம்ப தூக்கமின்மை தொந்தரவுகள், உடம்பு ஹீட்டாக இருக்கும். அது உடலில் கிட்டத்தட்ட 80-90% இருக்கக்கூடிய பகுதிகளை பாதிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 12 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தைங்களுக்கு கூட சொரியாசிஸ் பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவு இருக்கக்கூடிய இந்த கடுமையான பிரச்சனைக்கு இதற்கான நிரந்தர தீர்வுகள் மூலிகை மருந்துகளில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபுல்லாகவே சரி பண்ண முடியும். ஸோ ஒரு லட்சக்கணக்கான நோயாளிகள் ஆல்ரெடி நல்லாவே சரியாயிருக்காங்க. சரியானவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகிட்டுமே, ஒரு 15 இயர்ஸ் ஆகிட்டுமே அவங்களுக்கு எந்த விதமான தோல்வியாதிகளும் வரதில்லை. நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறை மட்டுமே பின்பற்றிட்டு, உணவு முறைகள் மட்டுமே சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதற்கான தீர்வுகள் கட்டாயம் மூலிகை மருந்துகளில் இருக்குது. தோல்வியாதிகள் எல்லாமே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்க்குறோம்.
ஓகே டாக்டர், சூப்பர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சொரியாசிஸ்க்கான காரணங்கள், என்னென்ன வகை சொரியாசிஸ் இருக்குது, அதற்கு மூலிகை மருத்துவத்தில் நிரந்தர தீர்வு எப்படி கொடுத்துட்ருக்கீங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அப்படிங்கிறத சொன்னீங்க. நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களை, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.